சங்கி பத்திரிகையாளர் சம்பவம் வட இந்தியாவில் வைரலாகும் வீடியோ. பாகிஸ்தானை அழிக்க வேணாமா? அரண்சை எக்ஸ்பிளைனர். வெறி பிடிச்ச சங்கி பத்திரிகையாளர் ஒருத்தரை ஒரு சிறுவன் தன் பதில்கள் மூலமா சம்பவம் செய்யக்கூடிய வீடியோ சமூக வலைதளங்கள் முழுக்க வைரலாகிட்டு இருக்கு. யார் அந்த சிறுவன்? அந்த சிறுவனிடம் கேட்கப்பட்ட கேள்விகள் என்ன? அதற்கு அந்த சிறுவன் கொடுத்த பதில் என்ன? அந்த பதில் இந்த காலத்தில் எவ்வளவு பொருத்தமானது அப்படின்றது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஒரு சிறுவன் கிட்ட ஒரு வெறி பிடிச்ச பத்திரிகையாளர் ஒருத்தர் கேள்வி கேட்கிறாரு. அந்த வெறி என்ன அப்படின்றத உங்களுக்கு போக போக புரியும். அந்த பத்திரிகையாளரை பத்தி நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அர்னாப் கோசாமி என்ன தொலைக்காட்சி வாதங்கள்ல பண்ணுவாரோ அதையே ஊடகங்கள்ல பண்றாரு. எந்த அளவுக்கு அர்னாப் கோசாமி போயிட்டார் அப்படின்னா, நேற்றைய தினம் பாரத் மாதா கி ஜேன்னு விருந்தினர்கள் எல்லாரும் கோஷமிடணும் அப்படின்ற வற்புறுத்தலையும் ஷோல பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. வெறுப்பு பிரச்சாரம், பொய் செய்தி, அபாண்டமான குற்றச்சாட்டு, தனிநபர் மீதான தாக்குதல், வெறுப்பு, வன்மம்னு அவர் ஷோ முழுக்க வெறுப்பு நிறைந்திருந்தாலும் இன்னைக்கு அதையெல்லாம் தாண்டி என்னுடைய நிகழ்ச்சிக்கு வந்தா நீங்க பாரத் மாதா கி ஜே சொல்லணும், இல்ல அப்படின்னா நீங்க தேச துரோகின்ற பட்டத்தை நான் கொடுப்பன்ற அளவுல அவருடைய நிகழ்ச்சி அவ்வளவு கொடூரமா போயிட்டு இருக்கு. அந்த வரிசையில வந்த பத்திரிகையாளர் தான் இந்த பத்திரிகையாளரும். இவர் ஒரு சிறுவன் கிட்ட போய் கேள்வியை கேட்கிறாரு. என்ன கேள்வி அப்படின்னா, பாகிஸ்தானை அழிக்கணுமா கூடாதா, பாகிஸ்தான் ஒட்டுமொத்தமாக அழிக்கப்பட வேண்டிய நாடா அப்படின்ற கேள்வி எல்லாம் கேட்கும் பொழுது அந்த சிறுவன் ரொம்ப பொறுமையா அதற்கு பதில் சொல்றாரு. பாகிஸ்தானை ஒட்டுமொத்தமா அழிக்கணுமான்னு கேட்ட கேள்விக்கு இல்ல கூடாது அப்படின்றாரு. எதனால பாகிஸ்தானை அழிக்க கூடாது, நீ இந்தியன் தானா, ஏன் இப்படி பேசுற அப்படின்னு கேட்கும் பொழுது, நான் இந்தியன் தான், ஆனா பாகிஸ்தானை அழிக்க கூடாது, அங்க வாழ்றதும் பொதுமக்கள் தான்னு ரொம்ப சர்வசாதாரணமா பதில் சொல்றாரு. உடனடியாக அந்த பத்திரிகையாளர் இவரை எப்படியாவது ஒரு தேச துரோகி, இந்த சிறுவன் இந்த நாட்டுக்கு எதிரானவன் கட்டமைக்க தொடர்ச்சியாக முயற்சி செஞ்சும் கூட அந்த சிறுவன் அவனுடைய சாமர்த்தியமான யோசனையால தொடர்ச்சியாக அந்த பத்திரிகையாளருக்கு பதிலடி கொடுத்துட்டே போறாரு. கடைசியாக, இப்படி பேசுறியே, உன்னை யார் தூண்டுறா, யார் பின்னணியில இருந்து நீ இப்படி பேசுறன்னு கேட்கும் பொழுது அதற்கு அந்த சிறுவன், எனக்கு மூளை இருக்கு, உங்களை மாதிரி கிடையாதுன்னு சொல்லி போய்கிட்டே இருக்காரு. கிட்டத்தட்ட அந்த ஒட்டுமொத்த மக்களுக்கு இடையே அந்த பத்திரிகையாளர் அசிங்கப்பட்டு போனதான் பார்க்க முடிஞ்சது. அவருக்கு முழுக்க முழுக்க இருக்கக்கூடிய வெறி என்ன அப்படின்றதையும் உங்களால புரிஞ்சுக்க முடியும். இந்த சந்திப்பு எங்க நடக்குது, எந்த பின்னணியில் நடக்குது அப்படின்னா, பகல்காம் தாக்குதல், அந்த தாக்குதலுக்கு எதிராக இந்தியா கொடுத்த ஆபரேஷன் சிந்தூர் அப்படிங்கிற பதில் தாக்குதல், இந்த பின்னணியில தான் இந்த வீடியோவை நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. பகல்காம் தாக்குதல் நடைபெற்ற நாள் தொடங்கி அந்த தாக்குதலுக்கு காரணம் யாரு, இதற்கு பின்னணி என்ன, இதை எப்படி தடுக்கணும், யாருடைய தவறுனால இந்த பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்றது பெரிய விவாத பொருளாக இல்லாமல், இந்த தாக்குதல் நடந்ததுல இருந்தே முக்கியமான விவாத பொருளாக என்ன இருந்தது அப்படின்னா, பாகிஸ்தான் அப்படிங்கிற நாடு இருக்கணுமா இருக்கக்கூடாதா, பாகிஸ்தானை எப்போ அடிக்க போறீங்க, பாகிஸ்தானுக்கு எப்படி பதிலடி கொடுக்க போறீங்கன்ற கேள்விதான் மேலோங்கி இருந்தது. இது கிட்டத்தட்ட ஏதோ படிக்காத மக்களிடையோ இல்ல சாதாரண நபர்கள், அரசியல் அறிவில்லாத நபர்கள், இவர்களிடையே இந்த கோஷம் வந்துச்சான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. கிட்டத்தட்ட இந்தியாவினுடைய பெரும்பான்மையான குரலாக பாகிஸ்தானை எப்போ திரும்ப அடிக்க போறீங்க, அதற்கு பதிலடி என்ன அப்படின்ற கேள்வி தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாம பஹல்காம்ல நடந்த தீவிரவாத தாக்குதலை முன்வைத்து இந்தியா முழுமைக்கும் இஸ்லாமியர்களுக்கு எதிராகவும் காஷ்மீரிகளுக்கு எதிராகவும் ஒரு மிகப்பெரிய வெறுப்பு பிரச்சாரமும் நடக்க தொடங்குச்சு. குறிப்பா காஷ்மீரிகள் தீவிரவாதிகளுக்கு ஆதரவு கொடுக்குறாங்கன்ற பெயர்ல அங்க இருக்கக்கூடியவருடைய வீடுகள் புல்டோசரால இடிக்கப்பட்ட காட்சியும் நம்மளால பார்க்க முடிஞ்சது. இந்தியா முழுமைக்கும் இஸ்லாமியர்கள் அவங்களுடைய தேசப்பற்றை நிரூபிச்சு காட்டணும்ன்ற லெவல்ல அவங்களை மிக கொடுமையான டார்ச்சருக்கும் துன்பத்துக்கும் உள்ளாக்கப்பட்ட பல காட்சிகளையும் நம்ம கடந்துதான் வந்திருக்கோம். இந்த காலகட்டத்துல தான் பஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக ஆபரேஷன் சிந்தூரை வெற்றிகரமாக நடத்தி முடிச்சிருக்கு இந்தியா. இரு நாடுகளுக்கு இடையேயான பிரச்சனை, இராணுவ ரீதியிலான பிரச்சனை, அதை அரசுகள் எதிர்கொள்கின்ற விதம், இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், இது ஒரு நாடு மீது தாக்குதல் நடத்துவது, போர் நடத்துவது அல்லது ஒரு நாட்டை அழிப்பது, அது தொடர்பான விவாதங்கள் அப்படின்றது நாகரிகமான முறையில இங்க நடந்திருக்கான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா இல்லைன்னு தான் சொல்லணும். பஹல்காம் தாக்குதலினுடைய பின்னணி என்ன அப்படின்ற கேள்வியை இங்க முதல்ல வைத்தது இங்க இருக்கக்கூடிய அறிவுஜீவிகள் தான். பஹல்காம் தாக்குதல் யாருடைய குறைபாடாலாம் நடந்தது, அதனுடைய பிரச்சனை என்ன, போதுமான ராணுவ வீரர்கள் அங்க ஏன் இல்ல, சிஆர்பிஎஃப் வீரர்கள் அங்க எங்க போனாங்க, இவ்வளவு படையை வைத்திருக்கக்கூடிய இந்தியா எப்படி இதுல கோட்டை விட்டாங்க, இப்படின்ற பல கேள்வி. குறிப்பாக அரசு இதற்கு பொறுப்பேற்கணும், இதற்கு யார் காரணம், எதனால இந்த பிரச்சனை ஏற்பட்டுச்சு, ஆர்டிகல் 370 ரத்து செஞ்சுட்டா காஷ்மீர் ஒரு சொர்க்க பூமியாக மாறிடும், காஷ்மீர்ல பிரச்சனையே இருக்காது, தீவிரவாதம் ஒளிந்து விட்டதுன்னு சொன்னாங்களே பாஜக, அவங்க எங்க போனாங்க, யார் இதற்கு பொறுப்பேற்பது, பாஜகவை நம்பிதானே அங்க சுற்றுலா பயணிகள் வந்தாங்க, இதற்கெல்லாம் பதில் சொல்ல போவது யார் அப்படின்ற கேள்வியை தொடர்ச்சியாக அறிவுஜீவிகள் இந்த கேள்வியை முன் வச்சாங்க. ஜனநாயகத்தை விரும்பக்கூடிய பத்திரிகையாளர்கள், எழுத்தாளர்கள், வழக்கறிஞர்கள் பலரும் இந்த கேள்வியை தான் முன் வச்சாங்க. ஆனா பெரும்பான்மையான குரலாக என்ன இருந்தது, எந்த கேள்வி அரசிடம் முன்வைக்கப்பட்டது அல்லது என்ன கோரிக்கையை முன் வச்சாங்க அப்படின்னா, எங்களுக்கு ரத்தம் வேணும், எங்களுக்கு பழி வாங்கணும், எங்களுக்கு திரும்ப அடிக்கணும், பாகிஸ்தானை நீங்க அடிங்க, பாகிஸ்தான் மேல தாக்குதல் நடத்துங்க, அதுதான் இதற்கான பதிலடியாக இருக்கும்.
இந்த தாக்குதல் எப்படி நடந்தது, தீவிரவாதிகள் எப்படி ஊடுருவினாங்க, எப்படி இவ்வளவு மைல் 200 மைல் அவங்க எப்படி ஊடுருவி வந்தாங்க, பார்டர்ல யார் இருந்தா, ஏன் போதுமான போர்சஸ் இல்ல, ஆர்டிகல் 370 ரத்து செஞ்சு அதை காஷ்மீரினுடைய மாநில அந்தஸ்தையும் ரத்து செய்து அதை யூனியன் பிரதேசங்களாக உடைத்ததுதான் இதற்கு பிரச்சனையா, இப்படி எதை பத்தியும் கவலைப்படாம ஒரு தாக்குதல் நடந்துருச்சு, அந்த தாக்குதலுக்கு உடனடியாக பதிலடி கொடுங்க அப்படின்ற கோரிக்கை தான் இன்னொரு பக்கம் பாஜகவை ஆதரிக்கக்கூடிய அல்லது இந்தியாவினுடைய பெரும்பான்மை மக்களினுடைய குரலாக இருந்தது. இந்த பதில் தாக்குதல் அப்படின்றது எப்படியும் நடக்க போகுது அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமாக இருந்த போதுதான் ஆபரேஷன் சிந்தூர் வெற்றிகரமாக நடத்தி முடிக்கப்பட்டிருக்கு. இந்தியா தரப்புல இருந்து இது பிரச்சனையை மேலும் வலுப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வு கிடையாது, இது டீஎஸ்கலேட் பண்ணக்கூடிய வேலையை தான் செஞ்சிருக்குன்னு ராணுவ அதிகாரிகள் தரப்புல இருந்தும் அரசு தரப்புல இருந்தும் தெரிவிச்சிருக்காங்க. ஆனா பாகிஸ்தான் தரப்புல இருந்து இது பிரச்சனையை அதிகரிக்கக்கூடிய ஒன்றாக தான் இருந்திருக்கின்றது அவர்களுடைய தரப்பாக இருக்கு. இந்த மாதிரியான ஒரு காலகட்டத்துல நிச்சயமாக தாக்குதல் அப்படின்றது நடத்தப்பட வேண்டும், போர் அப்படிங்கிறது வேண்டும்ன்ற குரல் வலுத்துட்டு இருக்க சூழல்ல தான் இந்த சிறுவன் பேசக்கூடிய வீடியோவும் சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆகிட்டு இருக்கு. இன்னைக்கு காலகட்டத்துல போர் வேண்டாம், அமைதி வேண்டும், அந்த நாட்டில் இருக்கவங்களும் மனுஷங்க தான், இதை நம்ம எஸ்கலேட் பண்ணக்கூடாது, குண்டு அப்படிங்கிறது எங்க விழுந்தாலும் அதனுடைய சேதம் அப்படின்றது ரொம்ப கொடூரமானதாக இருக்கும், 2 அணு ஆயுதம் வைத்திருக்கக்கூடிய நாடுகள் அவங்க மோதி கொண்டாங்கன்னா அந்த பிரச்சனையை உலகம் தாங்காதுன்னு பலர் சொன்னாலும் இதை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மனநிலையில வலதுசாரிகளோ அல்லது போரை ஆதரிக்கக்கூடிய நபர்களோ இல்லை அப்படின்றது தான் இங்க சோகமான உண்மையாக இருக்கு. இந்தியா ஆபரேஷன் சிந்தூரை நடத்தி முடிச்ச உடனேயே எல்லாரும் அதை கொண்டாடக்கூடிய ஒரு நிலைக்கு போயிட்டாங்க. அரசாங்க ரீதியில பல்வேறு கட்சிகள் போரை இன்னும் எஸ்கலேட் செய்யாமல் நிறுத்துவதற்கான வேலையாக இருக்கும் பட்சத்துல இதை வரவேற்போம். ஆனால் 2 நாடுகளும் அமைதியாக உட்கார்ந்து பேச வேண்டும், இந்த பிரச்சனையை நிறுத்த வேண்டும்னு பேசிட்டு இருக்கக்கூடிய சூழல்ல போரை கொண்டாடக்கூடிய மனநிலை தொடர்ச்சியாக அதிகரிச்சுட்டு வர்றதை நம்மளால பார்க்க முடியுது. ஒரு பக்கம் இஸ்ரேல் பாலஸ்தீன்ல ஒரு மிகப்பெரிய போர் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறதையும், ஹமாஸ் அப்படின்ற அந்த சின்ன அமைப்பையே இஸ்ரேலால அழிக்க முடியாமல் ஒரு மிக கொடூரமான போரை ஒரு நாகரிகமான காலகட்டத்துல நம்ம எல்லாரும் சந்திச்சுட்டு இருக்கிற வேலையில, இன்னொரு பக்கம் ரஷ்யா உக்ரைன் இடையே நடந்துட்டு இருக்கக்கூடிய போர், உக்ரைன் அப்படின்ற அந்த சின்ன நாடை ரஷ்யாவால அழிக்க முடியாமல் ரஷ்யா செய்து கொண்டிருக்கக்கூடிய வேலையும், அதற்கு உக்ரைன் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய பதிலடி, இப்படி உலகத்தினுடைய பல்வேறு மூலைகள்ல பல்வேறு போர்கள் நடந்துட்டு இருக்கக்கூடிய சூழல்ல இந்தியா மற்றும் பாகிஸ்தானுக்கு இடையேயான இந்த பதற்றம் தொடர்ச்சியாக அதிகரிக்கும் பட்சத்துல, அது ஒரு போராக மாறும் பட்சத்துல அதற்கான சேதம் அப்படின்றது ரொம்ப கொடூரமா தான் இருக்கும். இது தொடர்பான எந்த புரிதலுமே இல்லாம அதிகம் படித்தவர்கள், மேதாவிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள், சராசரியாக ஒரு அறிவு பெற்றவர்கள், உலகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்கள், இவர்கள் எல்லாருமே போரை கொண்டாடிட்டு இருக்கக்கூடிய சூழல்ல ஒரு சிறுவன், அங்க வாழ்றவங்களும் மனுஷங்க தான், அவங்க மேல குண்டு போட்டாலும் அவங்க பாவம் தான், 2 நாடுகளுக்கு இடையே போர் அப்படின்றதோ அல்லது தாக்குதல் அப்படின்றதோ கூடாதுன்னு பேசக்கூடிய ஒரு காட்சி அப்படின்றது நிஜமாகவே இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கு. நம்மளுடைய பார்வையும் அதுவாக தான் இருக்கு. தாக்குதலை யார் செய்தாலும் தப்புதான், போர் அல்லது ஒரு கேபிட்டல் பனிஷ்மெண்ட், மரண தண்டனை, இது எல்லாம் கடந்து ஒரு நாகரிகமான சமூகமாக நம்ம இப்போ வாழ்ந்துட்டு இருக்கோம். அதுல இருந்து பின்னோக்கி போவதற்கான முன் நகர்வுகள் தொடர்ச்சியாக நடப்பதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். போர் அப்படின்றது ஏதோ ஒரு மூலையில பார்டர்ல யாருக்கோ நடக்கும் போதுதான் அது பிரச்சனை அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அப்படின்னா அது நம்ம பக்கம் திரும்பும் பொழுது, நம்மளுடைய வீடுகளை குண்டுகள் தகர்க்கும் போது, நம்முடைய குழந்தைகள் பலியாகும் போதுதான் போரினுடைய கோரமுகம் தெரியும். அது வரைக்கும் போரை ஆதரிக்காமல் போருக்கான முடிவு என்ன, அமைதியான பேச்சுவார்த்தை என்ன அப்படின்றதை நோக்கி நம்மளுடைய விவாதம் திரும்பினால் 2 நாடுகளும் நல்ல நிலை அடைவார்கள் அப்படின்றதுதான் நம்மளுடைய பார்வையாக இருக்கு. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை, விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.